ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? கர்த்தருடைய கிருபையினாலே உங்களை சந்திக்க தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த ஸ்லாக்கியத்தை பாராட்டியிருக்க அதற்காக தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். அனுதினமும் அன்பின் வார்த்தைகள் மூலமாய் உங்களை காணும்படியாக செய்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி தங்கையே, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். மார்க்கு நற்செய்தியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 37வது இறை வார்த்தை. எல்லாவற்றையுமே நன்றாக செய்தார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்தபோது, மனிதனாக கடந்து வந்தபோது, அவரை சுற்றி இருந்த ஜனங்களுக்கு அற்புதங்கள் மேல் அற்புதம் செய்தார். முடவனை நடக்கச் செய்தார். குருடனை காணும்படியாய் கண்களை திறந்தார். ஊமையை பேசும்படியாய் செய்தார். இதை கண்ட ஜனங்கள் அவரை குறித்து சொன்னார்கள், எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஒரு கொன்னை வாயனும் ஒரு ஊமையுமான ஒரு மனிதனை அவனிடத்தில் அழைத்து வந்த நிகழ்ச்சி தான் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அருமையாய் நன்றாக செய்ய போகிறார். ஹல்லேலூயா! அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். எனக்கு அருமையான, அவளுக்கு கடினமானது ஒன்றுமில்லை. ஒரு கொன்னை வாயனும் ஊமையுமாய் இருந்த மனிதனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரோ அவனை தனியாக அழைத்தார். அந்த கூட்டத்தில் வைத்து அல்ல, தனியாக அழைத்து, சிலரை தனியாக அழைத்து ஆண்டவர் பேசுவார். நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் தனிமையில் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரோடு நாம் பேசுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் பேசுகிற சத்தமும் நமக்கு கேட்கும். ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, தனியாக அழைத்து, வேதம் சொல்லுகிறது, கூட்டத்தை விட்டு தனியாக அழைத்து தம்முடைய விரலை காதில் வைத்து உமிழ்ந்து அவர் பேசினார். எப்பத்தா திறக்கப்படு என்று சொல்லி, எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகளுக்கு, என் கற்பத்தின் கனிகளுக்கு, கையின் பியாசங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரோடு தனியாக அமர்ந்து பாருங்கள். உங்கள் உறவினரை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு காலை வேளையில் எழுந்து தனியாக ஆண்டவரை சந்தித்து பாருங்கள். தனியாக தனி மனிதனாக ஆண்டவரும் நானும் தான் ஆண்டவரோடு பேசி பாருங்கள். இன்று காலை வேளையில் ஜெபித்தீர்களா? ஆண்டவரை சந்தித்தீர்களா? அந்த மனிதன் சந்தித்தான், ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவன் காதில் விரல் விட்டது மாத்திரமல்ல, அவர் வாயினால் பேசினார், திறக்கப்படு. வானத்தை அண்ணாந்து பார்த்து பேசினார். நீங்களும் நானும் காலை வேளையிலே தனியாக எழுந்து தேவ சமூகத்தில் நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்தது போல் பரலோக பிதாவை நோக்கி, கரங்களை நோக்கி நீங்கள் ஜெபிப்பீர்கள் சொன்னார், பரலோகம் திறக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். எனக்கு அருமையானது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா! ஆண்டவர் உங்களுக்கு செய்ய நினைத்தது ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. அடைக்கப்பட்ட காதுகள் திறக்கப்பட்டது, பேசாத நாவுகள் பேசப்படும். எனக்கு அருமையானவர்களே, அந்த கூட்டத்தின் மத்தியிலே எத்தனை முறை எல்லாரும் பேசும்போது அவனால் பேச முடியாமல் இருந்திருக்கும், கேட்க முடியாமல் இருந்திருக்கும். அவன் தனிமையிலிருந்து கண்ணீர் வடித்திருப்பான். அந்த கண்ணீரை கண்ட ஆண்டவர் தான் இவனை தனியே அழைக்கிறார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி அற்புதம் செய்ய ஆண்டவர் உங்கள் பக்கத்தில், உங்கள் குடியிருப்புக்குள் வந்திருக்கிறார். அவரோடு பேசுங்கள், தனியாக பேசுங்கள். அவரோடு கூட அமர்ந்திருந்து வேதத்தை வாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லித்தாரும். ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பா. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு விடுதலை தரும் கரமா இன்றைக்கு இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் சொல்வீர்கள், இந்த நாளிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் அற்புதமாய் செய்தார் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை உயர்த்தப் போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தர் பேசியிருக்கிறேன். இயேசு சுவாமி எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும்
தகப்பனை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தகப்பனே நீர் துணை நின்று உயர்த்துவீராக. ஆசீர்வதியும் ஆளுக செய்யும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே ஆமே. God bless you.